சின்ன வயசுலலாம் ஸ்கூல்ல மோஸ்டா பிடி பீரியட் லைப்ரரி பீரியட்லாம் மேக்ஸ் மிஸ் கடன் வாங்கிடுவாங்க. அதனாலேயே நமக்கு என்னதான் ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் படிப்பு மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு லேட் 90s அண்ட் ஏர்லி 20s பேரண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எனக்கும் விதிவிலக்கு இல்ல. நான் படிச்சப்போ ஸ்கூல்ல எல்லாரும் அவங்க பர்த்டேஸ்க்கு வந்து லைப்ரரிக்கு ஒரு புக் டொனேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு புக் வாங்கி குடுக்கறதுல பர்த்டே அன்னைக்கு புது ட்ரெஸ் போடுறதுல எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கோ, அதை விட இதுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா பிரின்சிபல் வந்து மைக்ல வந்து புக் டொனேட் பண்ணவங்களோட பேரை வந்து வாசிப்பாங்க. அப்போ எனக்குள்ள இருந்த ரீடிங் ஹேபிட் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. பட் காலப்போக்கில் எங்கே எப்படி ஆரம்பிச்சதுன்னே தெரில. சரி, கதைக்கு வரேன். ஸோ நம்ம சென்னையில் மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் ஃப்ரீயாக த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் காப்பீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டு பி ஹானஸ்ட், நான் ரொம்ப நாள் கழித்து பேப்பரை பிடிச்சி படித்து ஆரம்பிச்சதே இதனால தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் மெட்ரோவில் போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா டூ செக் இட் அவுட். என்ன தான் எல்லா நியூஸஸுமே ஃபோனில் அவைலபிளாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அதோட ஆக்சுவல் ஃபார்மில் பார்த்து படித்தாதான் நல்லாயிருக்கும், நியூஸ் பேப்பர் மாதிரி. ஸோ எஸ், தட்ஸ் ஆல். See you in the next vlog. Bye bye.